நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்திலே இருப்பவனை விட பெரிய தேவனாய் நம்மத்திலே இருக்கிறார். எனவே நாங்கள் எல்லாருமாய் ஒரு விஷயம் இந்த வார்த்தை நேரத்துக்காய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கிருபை இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே அப்பா, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ளவரே சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் கூடி வருகிற வேளையில் எல்லாம் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறவரே அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் உணர்ந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்கிறவரே ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வருகிற வேளையிலெல்லாம் எங்களோடு பேசுகிறவரே சுவாமி, ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடினால் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய அந்த சித்தம் இந்த நாளிலே நடைபெறட்டும். ஆண்டவரே, அது நிறைவேறட்டும் சுவாமி. கர்த்தாவே, எதை நீர் எங்கள் மத்தியிலே இந்த நாளிலே சொல்லித்தர இருக்கிறீரோ அப்பா, அதை நீர் கிருபையாய் சொல்லும்படியா நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே அப்பா என்னை நிறுத்தி இருக்கிறவர் ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக இருந்து நீர் பேசும்படியா நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, ஒரு மனிதனுடைய ஆண்டவரே வார்த்தை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே ஒலித்தது என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு சுவாமி உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்கும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீரே அந்த அடைக்கலம் அப்பா, நீரே எங்கள் பலன், நீரே எங்களுக்கு துணையாய் இருக்கிறபடினால் உண்மையே நாங்கள் முழுவதுமாய் சார்ந்து கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் கிருபையாயிரும் அப்பா, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் நடத்தும்படியாய் மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய ஆண்டவரே செவிகளும் திறக்கப்படட்டும் அப்பா. இருதயத்திலே ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது விதையை போல ஆண்டவரை ஊன்றப்படும்படியாய் நான் மன்றாடுகிறேன் சுவாமி. தகப்பனே, நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கின்ற வல்லமையுள்ள நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் வாசித்த வசனம், தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அருமையானவர்களை, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு பலனாய் இருக்கிறார். அதுவும் அல்லாதபடிக்கு அவர் நமக்கு துணை செய்கிறவர், உதவி செய்கிறவர், ஒரு நல்ல ஆண்டவராய் நமக்கு இருக்கிறார். எனவே இந்த நாளிலே அந்த தேவனை குறித்து நாங்கள் சில காரியங்களை பார்த்து, சிறிய நேரமாய் இருந்தாலும் தேவையானதை பார்த்து சேர்த்து கொண்டு தேவனிடத்தில் நாங்கள் கிட்டி சேருவோம். நாளிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமானவர், தேவன் நமக்கு பலனானவர், அந்த தேவன் நமக்கு துணை செய்கிறவர், அதாவது உதவி செய்கிறவர் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அடைக்கலம் என்று சொல்லும் போது ஆபத்தில் இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, அதுதான் அடைக்கலம். நம்மை ஆபத்திலே இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. பலவிதமான புயல்கள் நிறைந்த வாழ்க்கை பயணத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையான பாதுகாப்பு இந்த அடைக்கலமாகிய தேவனிடத்திலே உண்டு. அதுதான் அந்த அடைக்கலம், உண்மையான ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பயப்பட தேவையில்லை. பலன் என்று சொல்லுகிறது, அடுத்த பகுதியில சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாம் அந்த பலன் என்பதை நம்முடைய எதிராளியோடு யுத்தம் பண்ணுவதற்காக ஒரு வல்லமையை அது குறிக்கிறதாக காணப்படுகிறது. நாம் எப்பொழுது நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். நான் மரிக்கும் வரையிலே நமக்கு ஒரு எதிரி இந்த உலகத்திலே இருக்கிறான். நாங்கள் தேவனிடத்திலே போகும் வரையிலே ஒரு எதிரி நமக்கு இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்களுக்கு அனுதினமும் போராட்டம் உண்டு, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் தேவன் அதிலே இருந்து நமக்கு பலத்தை தருகிறார். அந்த சத்துருவை நாங்கள் மேற்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு பலனை தரும்படியாய் அந்த தேவன் நமக்கு எதிராளியோடு நாங்கள் யுத்தம் பண்ணி மேற்கொள்ளும்படியான ஒரு பலனை, இந்த ஒரு வல்லமையை அந்த பலன் என்கின்ற காரியம் குறிக்கிறதா இருக்கிறது. அது நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறதும் நமது வாழ்க்கையின் தடைகளை மேற்கொள்ள நமக்கு சிறப்பான ஒரு வல்லமை அளிக்கிறதுமான அந்த பலன் உள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்த பகுதி சொல்லுகிறது, உதவி துணை என்கிற விட ஒரு உதவி நமக்கு கிடைக்கிறது. கஷ்டத்தில் எப்பொழுதும் தாமதமின்றி நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி நம்முடைய ஆண்டவருடைய மாத்திரம்தான் இருக்கிறது. அவர் நமக்கு அப்படியான ஒரு துணையை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். தேவன் பார்த்தால் அவர் எளிதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒருவராய் இருக்கிறார். நாம் எப்பொழுது கூப்பிடுகிறோமோ அப்பொழுது தேவன் நமக்காக செய்யப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுது கூப்பிட்டாலும் சரி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ண தேவனிடத்தில் எனக்கு வரும் என்றால் வந்தேதான் ஆகும். அப்படியான ஒரு ஆண்டவரை
நாம் ஆராதித்து வருகிறோம். அவசியமான வேளைகள் எல்லாம் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாம் அவரை எப்பொழுதும் சார்ந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் அவரை தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறவராய் இருக்கிறார். நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4:15-16 வசனங்களை நாங்கள் வாசிக்க இருப்போம். தேவன் எப்பொழுதும் நாம் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும், அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், அவரிடத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும் என்று விருப்பப்படுகிறவராய் காணப்படுகிறார். நாங்கள் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4வது அதிகாரத்திலே 15-16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். பாருங்கள், இந்த உயர்ந்த அடைக்கலமான இந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவித்து போகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிறவர் நம்மை போலே சோதிக்கப்படும். நாம் எந்தெந்த விதத்திலே எந்தெந்த கோணங்களிலே நமக்கு சோதனை வருகிறதோ அந்த சோதனைகளை போல இவரும் சோதிக்கப்பட்டவர். ஆனால் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆமென். அந்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறவன் அவர் தான் அந்த அடைக்கலம். அந்த அடைக்கலத்தை தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். 16வது வசனத்தை பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஏற்ற சமயத்திலே சகாயம், ஏற்ற வேளையிலே உதவி, ஏற்ற வேளையிலே துணியை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் அந்த கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நம்முடைய பொறுப்பு தான், நாம் தான் சேர வேண்டும். நாம் சேருகிற வேளையிலே அந்த நாம் எப்பொழுதும் தன்னை நோக்கி சார்ந்து தன்னிடத்திலே கேட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறவராக காணப்படுகிறார். நாம் நம்முடைய அருகிலே அவர் எப்போதும் இருக்கிறதை தான் விரும்புகிறார். எப்பொழுதும் நமக்கு அருகிலே அவர் இருக்கிறதை விரும்புகிறவராக காணப்படுகிறார். பாருங்கள், இப்படி அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் ஒரு நாளும் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாங்கள் பயந்து போக தேவையில்லை, நாங்கள் சோர்ந்து போக தேவையில்லை, நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமாயிருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போக தேவையில்லை. சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம் பலன் துணையுமானவர், அதாவது உதவி செய்கிறவர். அவர் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிற வேளையிலே தேவன் நமக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எனக்கு என்று அந்த சங்கீதத்தை எழுதினவர் கையாளாதபடிக்கு தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இது பன்மையில சொல்லப்பட்டிருந்தால் அப்படின்னா யார் இந்த அவர்கள், யார் இவர்கள், யார் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள், யாருக்கு தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், யாருக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று பார்த்தால் நாளிலே இலகுவாய் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். யாரெல்லாம் இந்த தேவனிடத்திலே தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்திருக்கிறார்களோ, அவருடைய நீதி நியமங்களை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் அடைக்கலமும் பலனும் துணையுமாய் இருக்கிறார். ஆமென். அவர்களுக்கு தான் அவர் துணையா இருக்கிறார். அவர்கள் கூப்பிடுகிற வேளையில தான் அவரால் உதவி செய்ய முடியும். அப்படியா யாரெல்லாம் இந்த நாளிலே அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய வழியிலே நடக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலமும் பலனும் துணையுமாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்படித்தான் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே துணையுமானவர் என்று இருக்கிறது. இந்த 2வது 3வது வசனங்களை வாசிங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்களாம்? ஆகையால் பூமி நிலை மாறி போனாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொத்தளித்து பொங்கி போனாலும் அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் ஆமென் நாங்கள் பயப்பட மாட்டோம். யார் பயப்பட மாட்டோம்? இந்த தேவனுடைய நீதி நியமங்களை கை கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த அந்தஸ்துக்களே வந்த நாம் அவருடைய குறைந்தபட்சம் அவருடைய அந்த ஞானஸ்தானம் என்கின்ற நீதியை நாங்கள் நிறைவேற்றி அந்த ஒரு ஸ்டெப் வைத்த நாங்கள் ஒரு நாளும் பயப்பட மாட்டோம். என்னென்ன வருமா? பூமி நிலை மாறி போனால், பூமி இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், கடல்ல இந்த மலைகள் எல்லாம் போய் அங்கே போய் விழுந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து அந்த கடலின் ஜனம் எல்லாம் பொங்கி கொந்தளித்து வெளியிலே வந்தாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் ஆமென் நாங்கள் பயப்பட மாட்டோம். யார் பயப்பட மாட்டோம்? இந்த தேவனை அடைக்கலமாய் கொண்ட ஜனங்கள் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆமென். விசுவாசிக்கிறோமா? நாங்கள் பயப்பட போகிறதில்லை. நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது இந்த சத்துருடைய காரியங்கள். ஆகவே அருமையானவர்களே, நாம் எத்தனை பாக்கியம் பெற்றோரு ஜனமாய் காணப்படுகிறோம். நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய அடைக்கலமான தேவன். எனவே இந்த அடைக்கலமான தேவன் எப்படிப்பட்டவர்?
என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். எப்படிப்பட்டவர் இந்த அடைக்கலமான தேவன் என்று சொல்ல கேட்கிற வேளையில் உபாகமம் 33:27 பகுதியை வாசிங்க. யார் இந்த அடைக்கலமான தேவன்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தால், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. அநாதி தேவனே, என்றென்றும் உள்ள சதாகாலங்களாய் இருக்கிற ஆண்டவரே எனக்கும் உங்களுக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார். நாங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அடைக்கலமாயிருக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சதா காலங்கள் அநாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எனவே நாங்கள் பயப்பட தேவையில்லை, எனவே நாங்கள் சொந்து போக தேவையில்லை. அப்படி ஒரு வல்ல தேவனை நாங்கள் கொண்டிருக்கிறோம். நாம் அடைக்கலமாக அல்லது பாதுகாப்பாய் கொண்டுள்ள தேவன் அநாதியாய் என்றென்றும் உள்ள மாறாத தேவனாய் காணப்படுகிறார். இதனால் தான் ரட்சிப்புக்குள்ளே, அவருடைய அந்த நன்மைக்குள்ளே, அவருடைய அந்த பண்ணைக்குள்ளே வந்த நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது. அதே உபாகமத்திலே 33:29 வாசிக்கிற வேளையிலே நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை உந்தி தேவனுடைய காரியங்களுக்கு நடந்து கூடிய ஒரு வசனமாக அது காணப்படுகிறது. பாருங்கள், 33:29 வாசியுங்கள். இந்த அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்களே, என்றென்றும் அநாதியாய் இருக்கிற அந்த தேவனுடைய அடைக்கலத்துக்களே வந்த நம்மை பார்த்து எப்படி இந்த வேதம் சொல்லுகிறது? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். தேவனால் தெரியப்பட்ட அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்களே வந்த இஸ்ரவேலே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஆமென். உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்திலே ஒருவனும் கிடையாது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆமென். நமக்கு சகாயம் செய்கிற கேடகமும் மகிமை பொருந்தின பட்டயமாய் இருக்கிறவர் அந்த அடைக்கலமான தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, எனவேதான் எப்படிப்பட்ட அந்த அடைக்கலமான தேவனை நாம் கொண்டிருக்கிறபடியினால் நாம் பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்கள். நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார்? அநாதி தேவன், என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் இருக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடியினால் இந்த அநாதி தேவன் எப்படியான அடைக்கலமானவர் நாம் பார்த்தோம். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அதுவும் அநாதியாயிருக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட அடைக்கலம்? அந்த அடைக்கலம் என்று நாங்கள் பார்ப்போம், வாசிப்போம். சங்கீதம் 46, நாங்கள் முதல் வாசித்த சங்கீதத்திலே 46 11வது அதிக வசனத்திலே கடைசி பகுதியை, 2வது பகுதியை வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது, நாம் ஆராதித்து வருகிற இந்த அடைக்கலமான அநாதியாய் அடைக்கலமாய் இருக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் அடைக்கலமாயிருக்கிறார், அநாதியாய் என்றென்றும் உள்ள தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அந்த அடைக்கலம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறது. அதுதான் டொப், அதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு தேவனை அடைக்கலமாய் நாம் கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு தேவனை நாங்கள் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:2 சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். எல்லாவற்றோடும் சேர்ந்து அவர் எப்படி இருக்கிறாராம்? என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் அடைக்கலம், அநாதி தேவன் அடைக்கலம். அந்த அடைக்கலம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கு. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 59:9 சங்கீதத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கேயும் இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அவருடைய வல்லமையை கண்டு நான் அவருக்கே காத்திருப்பேன், ஏனென்றால் அவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலமான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அநாதி தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். அந்த அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த தேவனை விட்டுவிட்டு நாங்கள் ஓட முடியுமா? இந்த தேவனுக்கு நாங்கள் தீமையை செய்ய நமக்கு முடியுமா? முடியாத ஒரு போது. அப்படியான ஒரு ஆண்டவரை நாங்கள் வைத்திருக்கிறோம். பாருங்கள், அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அந்த அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறது. அதனால்தான் அந்த சங்கீதக்காரனால் பாட முடிந்தது, கர்த்தர் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், எனக்கு பலனாயிருக்கிறார், எனக்கு அவர் துணியாயிருக்கிறார், உதவி செய்கிறவராயிருக்கிறார். அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். அந்த அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலம். பாருங்கள், அந்த உயர்ந்த அடைக்கலம் எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அடைக்கலமாயிருக்கிறது நாங்கள் பார்ப்போம். நமக்கு எப்படி இருக்கிறது? அது யார் யாருக்கெல்லாம் அடைக்கலமாயிருக்கும்?
மற்றவர்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். எப்படிப்பட்டவர்கள் அடைக்கலமாக இருக்கிறது என்று சொன்னால் சங்கீதம் 9:9 சொல்லப்படுகிறது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு போய் இருக்கிற அருமையானவர்களே, யாரெல்லாம் சிறுமைப்பட்டு போயிருக்கிறனோ, நான் சிறுமைப்பட்டு போனேன், நான் சிறுமையாக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய நிலை சிறுமையாய் போய்விட்டது, நான் ஒரு காலத்திலே அப்படியே இருந்தேன், என்னுடைய ஆரம்ப நாள் எப்படி இருந்தது, நான் இப்பொழுது இப்படியாய் போய்விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில எப்படியான காரியங்கள் நடந்து விட்டது, எனக்கு சூழ்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது, என்னை தந்திரமாக இப்படி செய்து விட்டார்கள். நாம் குழம்ப தேவையில்லை. ஏன் அப்படிப்பட்ட நமக்கு அப்படி சிறுமைப்பட்டு போயிருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டு போயிருக்கிற எனக்கு ஒரு அடைக்கலமான தேவன் இருக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு அடைக்கலமான தேவன் இருக்கிறார். சிறுமைப்பட்டு போனேன் என்று யாரெல்லாம் நம்முடைய இருதயம் சொல்லுகிறதோ, என்னுடைய சிந்தைகளை வருகிறதோ, நாம் சந்தோஷப்பட வேண்டும். என்ற நாளிலே சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார். அவரிடத்தை பாதுகாப்பு உண்டு. அந்த தேவனிடத்திலே நாம் இந்த நாளிலே திரும்ப ஆமாண்டவரே, ஒரு நாள் அப்படி இருந்தது ஐயா, இந்த நாள் நான் சிறுமைப்பட்டு போனேன், என்னுடைய காரியங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரே, மனிதனுடைய காரியங்கள், சத்துரு கொண்டு வந்த காரியங்கள், உலகம் காட்டின மாயையில நான் எழுப்புண்டு போனேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையிலே சிறுமை வந்து விட்டது, நான் நெருக்கப்பட்டு போனேன், நான் இப்படியாக இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உள்ளம் சொல்லுமாயிருந்தால் இந்த நாளிலே அப்படி சிறுமைப்பட்டு போயிருக்கிற நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு அடைக்கலமாயிருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமான தேவன் நம்மத்திலே இந்த நாளிலே இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் தேவன் நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார். அநாதி தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். அந்த அநாதி தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அந்த உயர்ந்த அடைக்கலம் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறது என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த அடைக்கலத்தின் காரியத்திலே இந்த தேவன் யாருக்கெல்லாம் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தால் சிறுமைப்பட்டவருக்கு அடைக்கலமாய் இருக்கிறாராம். பாருங்கள், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே கூட சிறுமை வந்தது. ராஜாவாய் இருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் சிறுமை வந்தது. துரத்தப்பட்டு ஓட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. வனாந்திரத்திற்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. ராஜாக்கு முன்னாலே பைத்தியக்காரனை போல் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்தது. ஆனால் அந்த சிறுமையிலே தேவன் அவரை விட்டுவிடவில்லை, அவரும் தேவனை விட்டுவிடவில்லை. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில், அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அறிக்கையாயிருந்த ஒரு சங்கீத பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். அதை நாமும் இந்த நாளிலே சிறுமைப்பட்டு போனேன், நான் தள்ளப்பட்டு போனேன், நான் ஒடுக்கப்பட்டு போனேன், என்னுடைய ஆவியிலே நான் விழுந்து போனேன் என்று நினைக்கிறவர்கள் இந்த நாளிலே இந்த சங்கீதத்தை பற்றிக் கொள்ளுகிறவர்களே, தேவன் அந்த தாவீதுக்கு பாராட்டின கிருபையை நம்மத்திலே பாராட்ட அவர் போதுமானவர் இருக்கிறார். நாங்கள் அதை வாசிப்போம். சங்கீதம் 32:7 இது தாவீதுடைய அறிக்கையா இருக்கிறது. அவருடைய அந்த நாட்களிலே, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டு போனேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னிடத்திலே ஆண்டவரே இருந்தவர்கள் எனக்கு எதிராய் வந்திருக்கிறார்கள், என்னிடத்திலே கற்றுக்கொண்டவர்கள் எனக்கு எப்படியாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் என் தேவனே, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், நீர் எனக்கு பாதுகாப்பாயிருக்கிறீர், நீர் எனக்கு ஒளிப்படமாயிருக்கிறீர். நான் மறைந்து கொண்டு நான் ஆண்டவரே என்னை சுகாதாரித்துக் கொள்ள, நான் என்னை நான் சரியான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. ஆமென். அப்படிப்பட்ட இந்த இக்கட்டிலே நீர் என்னை விலக்கி காப்பீர். ஆண்டவரே, அவருடைய அறிக்கை, என்னை நீர் விலக்கி காப்பீரப்பா. இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். எப்பொழுது பாட முடியும்? நெருக்கத்திலே இருக்கிற வேளையிலே, துன்பத்திலே இருக்கிற வேளையிலே, சிறுமைப்படுத்தப்பட்டு போய் இருக்கிற வேளையிலே ஒரு மனிதனுக்கு பாட்டு வருமா? அவர் அறிக்கை எடுக்க, நான் ஒரு நாள் பாடுவேன் ஆண்டவரே, என்னை சூழ்ந்து கொள்ளும் அந்த ரட்சணிய பாடல், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, என் தேவன் என்னை மீட்டு விடுவார் என்பதை நான் பாடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் நினைத்ததை இந்த நாட்களிலே, இந்த காலத்தினுடைய நாட்களிலே பிறகு எழுதுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. எப்படிப்பட்டவர்கள் இவருக்கு அடைக்கலாம், எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டவர் அடைக்கலாம். பாருங்கள், இன்னும் ஒன்றுக்கு வாசிப்போம். சங்கீதம் 37:39 இங்கே பார்த்தோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். தாவீதுடைய சிறுமையிலே தேவன் அடைக்கலமாயிருந்தார். அவருடைய அறிக்கை அவரை கொண்டு வந்து தேவ சமூகத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்தது. இந்த நாளிலே இன்னும் ஒரு தேவன் எப்படிப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று பார்க்கிற வேளையிலே இங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 37:39 நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஆமென். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம். யாருக்கு இக்கட்டு? இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போயிட்டு,
இனி ஒன்றும் முடியாது. ஒரு பக்கமும் திரும்ப முடிகிறதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலாகட்டும், என்னுடைய காரியங்களிலாகட்டும், ஆவிக்குரிய நிலையிலாகட்டும், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலாகட்டும், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லாம் இக்கட்டு போல வந்து விட்டது. ஒன்றும் முடிகிறது, ஒரு பக்கமும் திரும்புகிறது இருக்கிற வழியிலேயே என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கிறோமோ இந்த நாளிலே அந்த அப்படிப்பட்ட இக்கட்டிலே இருக்கிறவர்களுக்கும் ஒரு அடைக்கலமான ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஒரு அடைக்கலமான ஆண்டவர். இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுடைய அடைக்கலம். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம். நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அநாதியாய் என்றென்றும் உள்ள தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அதுவும் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அந்த தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் இக்கட்டு காலத்திலே இருக்கிறவர்களுக்கும் அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென். இந்த தேவனிடத்தில் நாம் வந்தது போல இப்படிப்பட்ட ஒரு அநாதியான என்றென்றும் உள்ள அந்த சர்வ வல்லமையுடைய ஆண்டவருடைய அடைக்கலத்திலே வந்தது போல, அந்த உயர்ந்த தேவனிடத்துல உடைய அந்த அடைக்கலத்துக்களை நாம் வந்தது போல, சிறுமைப்பட்டு போய் தேவனால் ஒதுக்கப்பட்டு போய் இருந்த ஒரு தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் துணிகரம் கொண்டு, நான் இந்த தேவனிடத்திலே போவேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வேன் என்று தன்னுடைய சிந்தையிலே சிந்தித்தவளாக தேவனிடத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. அந்த பெண்ணுடைய பெயர் தான் ரூத் என்பது நமக்கு தெரியும். தேவன் 10 சந்ததிகளுக்கு 10 தலைமுறைகளுக்கு தேவனுடைய ஜனங்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது, அந்த பகுதிக்கே கால் வைக்கக்கூடாது என்று கண்டிப்பாய் கட்டளை போட்ட ஒரு பெண். இந்த பெண் தேவனிடத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த தேவனிடத்திலே வருவதால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த பெண்ணுடைய தேசம் மோவாப் என்று வேதத்திலே இருக்கிறது. இந்த ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமி பெத்லகேமிலே இருந்து பஞ்சத்தின் கொடுமையினால் தன்னுடைய கணவரோடும் பிள்ளைகளோடும் அந்த தேவன் விலக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே போனது நிமித்தம் அங்கே ஏற்பட்டது நமக்கு தெரியும். அது தேவையில்லை. எனவே அந்த பெண்ணோடு அங்கே மறுக்கி கொடுத்தவளாக இருக்கிற வேளையிலே அவளிடத்திலே இந்த தேவனை குறித்து கற்றுக்கொண்ட இந்த நகோமியுடைய மருமகள் ரூத் என்கின்ற பெண் தன்னுடைய மாமியாரை பற்றி கொண்டு பெத்லகேம் என்ற ஊருக்கு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக வந்த அந்த ரூத்தை போவாஸ் என்பவர் சந்திக்கிறார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அநேக வயல் நிலங்களுக்கு சொந்தக்காரராக அந்த தேசத்தில் இருக்கிற நகோமியுடைய உறவு முறையானவர் இந்த ரூத்தை சந்திக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போவாஸ் அங்கே வேதத்திலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு நிழலுருவாய் ஒரு அடையாளமாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவர் இந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிப்போம். இந்த தேவனிடத்திலே இன்றைக்கு யாரெல்லாம் வருகிறோமோ, வெளியிலே இருந்து நம்முடைய காரியங்களிலே இருந்து இவர்தான் கிறிஸ்து, இவராலே தான் எனக்கு மீட்பு, இவர்தான் என்னுடைய பரலோகத்துக்கு வழி என்று நாங்கள் அறிந்து கொண்டு யாரெல்லாம் இவரிடத்தில் வருவோமோ அவர்களை பார்த்து இந்த வசனத்தை, அந்த ரூத்தை பார்த்து, அப்படி வந்த அந்த ரூத்தை பார்த்து போவாஸ் என்ற அந்த மனிதன் சொல்லுகிறார். இன்றைக்கும் இதே வசனத்தை தான் நம்மை பார்த்தும், அப்படி வருகிறதற்கு முடிவு செய்திருக்கிறவர்களை பார்த்தும், வந்தவர்களை பார்த்தும் நம்முடைய பரம போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை நம்மை பார்த்து சொல்லுவார். வாசிப்போம். ரூத் 2:12 பி பகுதி. 336 பக்கம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் பாதுகாப்பு தேடி அவரிடத்திலே பாதுகாப்புக்காய் வந்த உனக்கு அவராலே, அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலே நிறைவான பலன் உண்டாவதாக, அது கிடைக்கும், உனக்கு கிடைக்கும் என்று சொல்றதை நாம் பார்க்கிறோம். அடைக்கலமாக வந்த நமக்கு பலன் கிடைக்கும். இன்று வரை நமக்கு அநேக பலன்கள் கிடைத்திருக்கிறது, இன்றும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் அந்த தேவனாலே நமக்கு பலன் கிடைக்கும். விசுவாசிக்கிறோமா? ஆமென். நமக்கு கிடைக்கும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற அந்த அடைக்கலம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் தான் அந்த தேவனிடத்திலிருந்து நாம் அநேக பலன்களை பெற்றிருக்கிறோம். பாருங்கள், இன்று வரை இந்த இடத்திலே தேவனிடத்தில் அடைக்கலமாக வராமல் இந்த தேவனுடைய நியமங்களை கைக்கொள்ளுவதற்கு விருப்பம் இல்லாதபடிக்கு ஒருவேளை நாங்கள் இருப்போமாயிருந்தால் இந்த நாளிலே இந்த தேவனுடைய இந்த அடைக்கலத்துக்களை நாம் வந்து விடுவோம். பாருங்கள், எத்தனை ஒரு அருமையான அடைக்கலம் நமக்கு உண்டு. அநாதியாய் என்றென்றும் உள்ள தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உயர்ந்த ஒரு தெய்வம், உயர்ந்தவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அந்த உயர்ந்தவர் இக்கட்டு காலத்திலே நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். அவர் நெருக்கப்படுகிற நேரத்திலே நமக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்று இந்த வேதபதி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இந்த ரூத்துக்கு கிடைத்த பலன்களை சிலவற்றை பார்ப்போம். நாங்கள் பாருங்கள், வாசிக்கிற வேளையிலே இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையங்கள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும் என்று அங்கே ஒரு வாழ்த்து, ஒரு போவாஸ் என்கின்ற மனிதன் பரம யோவாசாகிய நம்முடைய போவாசாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ரூத் அந்த ஆசீர்வாதங்களை, அந்த பலனை பெற்றுக் கொள்கிறதை இங்கே பார்க்கிறோம். அது என்னவா? முதலாவது வாசிப்போம். ரூத் 2வது அதிகாரத்திலே 4 வரை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின் போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாவிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அங்கே பார்க்கிறோம் நாங்கள் இதிலே நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால், தேவன் அந்த ரூத்தை தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, இந்த தேவனிடத்திலே நான் போவேன், மரித்து போனாலும் அங்கேதான் மரிப்பேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்து கொண்ட இந்த ரூத்தை பார்த்து அங்கே போவாஸ் கேட்கிறார், யார் இந்த பெண், யார் இந்த பெண் என்று தேவாஸ் அங்கே வந்து ஒரு சந்திப்பை, ஒரு எங்களை ஒரு சந்திக்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கக்கூடியது. இங்கே ரூத்தை போவாஸ் சந்திக்கிறதை நாம் பார்க்கக்கூடியது. அப்படியானால் நாமும் வருகிற வழியிலே தேவன் நம்மை சந்திப்பார், நம்மோடு வந்து அவருடைய கண் நம்மை பார்க்கும். இந்த ரூத்தை வந்து தேவன் பார்த்து விசாரிக்கிறார், யார் இது, எங்கே இருந்து வந்தவர்கள், எப்படிப்பட்டவன், அவருடைய குறைவு என்ன என்கிறதை தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதுபோல அருமையானவர்களே, நாம் அதற்கு அவருடைய அடைக்கலத்துக்களை வருகிற வேளையிலே தேவனிடத்திலிருந்து முதலாவது வருகிற நிறைவான பலன், அதிலே முதல் பலன் நமக்கு தேவனிடத்திலே இருந்து அவருடைய கண் நம்ம படுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். இப்படித்தான் தேவனிடத்திலே அடைக்கலமாக வந்த நம்மையும் அவர் விசாரிக்கிறவராக, நம்மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நம்மையும் விசாரித்து நம்மேல் கரிசனை உள்ள தேவனிடம் இருந்து வருகிற அடுத்த பலனை பார்க்கிறவர்களே ரூத் 2:8-9 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூட இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். இங்கே என்ன நடக்கிறது என்றால், தேவன் இடத்திலிருந்து நமக்கு வருகிற இரண்டாவது காரியம் ஒரு பாதுகாப்பு. தேவன் சொல்லுகிறார், அங்கே ரூத் அவரை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தொடாதபடிக்கு நான் எல்லாருக்கும் கட்டளை போட்டிருக்கேன், ஒருவருமே தொடுகிறது இல்லை. அப்படி யாரும் தொடுவார்கள் வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான், உனக்கு இனி பாதுகாப்பு தான், நான் தான் உனக்கு பாதுகாப்பு என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஒரு ஆலோசனையை அங்கே சொல்லுகிறார். இப்படித்தான் நம்மையும் ஆண்டவர் நம்முடைய சபையில் வைத்து பாதுகாத்து ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் வேறு ஒரு வயலுக்கு போய் பொறுக்காதபடிக்கு, இன்னொரு இடத்துக்கு நீ போகாதபடிக்கு நீ இங்கே இரு, பொறுக்கிக் கொள்ள வேறொரு வயலுக்கு போகாதே, நீ இங்கே இரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாத தேவன் கிருபையாய் இந்த நாட்களே தந்திருக்கிறார். நாம் பொறுக்கிக் கொள்ளும்படியாய், அதாவது வார்த்தைக்கு பஞ்சம் என்று சொல்லி இங்கே நமக்கு சரியான காரியங்கள் இல்லை, நமக்கு கற்றுத் தருகிறதற்கு ஒரு நல்ல போதகர் இல்லை, நம்மை நடத்துகிறதுக்கு நல்ல ஊழியக்காரர்கள் இல்லை, நமக்கு ஐக்கியம் இல்லை என்று நாங்கள் ஓடி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை நிறைவாய் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நம்மளை அப்படி வைத்திருக்கிறார். உங்களுக்கு அநேகருக்கு அதிகமானவர்களுக்கு தெரியுமோ தெரியாது, இங்கே இருந்து நம்ம மத்தியிலிருந்து கடந்து சென்ற நமக்கு அருமையானவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் போன இடத்திலிருந்து. அவர்கள் அங்கே வருமானம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் நமக்கு அந்த ஆவிக்குரிய காரியங்கள் இல்லையே. நாங்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு வயல் நிலத்திலே இருந்தோமே, தேவனுடைய அந்த தெளிவான சத்தியத்தை நாங்கள் அந்த சத்தத்தை எங்களுடைய எங்களை இப்படி செய்து விட்டதே, நாங்கள் வந்து விட்டோமே என்று கதறுகிற சத்தம் என்னுடைய காதலை கேட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் கிருபையாய் நமக்கு
நல்ல ஒரு வயல் நிலத்தை தந்திருக்கிறார், நல்ல ஒரு போதகரை தந்திருக்கிறார், நல்ல நடத்துகிறதுக்கு நல்ல சோழர்களை தந்திருக்கிறார், நம்மை விசாரிக்கிறதுக்கு அருமையான குடும்பங்களை தந்திருக்கிறார். அதே போல 2வது தேவன் நமக்கு அப்படி ஒரு பாதுகாப்பை தந்து பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போக வேண்டாம், இங்கே இரு என்று சொல்லுகிற, நாங்கள் நம்முடைய காரியத்திலே நம்முடைய மனம் போன போக்கிலே வெளிக்கிட போனாலும் நம்மை தடுத்து நிறுத்தி இங்கே இருந்து சொன்னது அவருடைய சத்தத்தை கேட்ட நிமித்தம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கிறோம். ஆமென். தேவன் அப்படியாய் ஆலோசனைக்காரரை நமக்கு வைத்திருக்கிறார். நல்ல ஆலோசனைக்காரராய் போவாஸ் அங்கே இருந்தது போல தேவன் நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்போம் இன்னொரு வசனத்தை, 3வது காரியத்தை பார்ப்போம். ரூத் 2:14-17 என்ன செய்கிறார், அடுத்ததாக என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். முதலாவது பார்த்தோம், அவர் நம்மை சந்தித்து நம்மோடு உறவாடுகிறார். அடுத்தது நம்மை பாதுகாத்து நமக்கு புத்தி சொல்லி நம்மை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். இங்கே பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். 17 அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கிறதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. ஆமென். பாருங்கள், பின்பும் யோவாஸ், அந்த வசனம் தொடங்குகிறது 14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். இங்கே கிடைக்கிறது ரூத்துக்கு நம்முடைய பரம புவாசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு பராமரிப்பு கிடைக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் பார்த்த முதலாவது அவர் வந்து நம்மை சந்தித்து அவருடைய கண் நம்ம படுகிறதை பார்க்கிறோம். அவர் தம்முடைய நேரடி பார்வையிலே நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். 2வது பார்த்தோம், அவர் ஒரு பாதுகாப்பை நமக்கு தருகிறார், நமக்கு நல்ல ஆலோசனைக்காரராய் இருக்கிறார். 3வது பார்க்கிறோம், தேவன் நம்மை பராமரிக்கிறார். நம்மையும் ஆண்டவரை பராமரித்தார், இன்னும் பராமரிக்கிறார், இன்னும் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். நம்மள ஒருவரும் சொல்ல முடியாத இந்த இடத்துக்கு நான் வந்து, இந்த தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே நான் வந்து நான் வீணாய் போய்விட்டேன், என்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிக் கொண்டேன், என்னுடைய வாழ்நாட்கள் வீணாய் போய்விட்டது, எப்படி ஒரு வேலையில்லாத கூட்டத்தோடு நான் சேர்ந்து விட்டேன் என்று நம்மளை யாரும் சொல்ல துணிய முடியாது. ஏன்? தேவன் நமக்கு அப்படியாய் அடைக்கலமாய் இருந்து நம்மை பராமரித்து நமக்கு புத்தி சொல்லி நம்மை பாதுகாத்து இதுவரை நடத்தி கொண்டு வருகிறதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த நாள் மறித்து போயிருப்போம். எங்களுடைய செயல்களுக்கு எங்களை அடித்துக் கொண்டிருப்பார். அப்படியான சில கெட்ட மனிதர்களாக நாங்கள் இருந்திருப்போம். ஆமே, தேவன் அப்படியாய் நம்மை செய்கிறார். அவர் அருமையாக எங்களை பராமரித்து நடத்துகிறார். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய அடைக்கலத்துக்குள், இந்த பாதுகாப்புக்குள் நமக்கு நிறைவான பலன் உண்டு. இதை நாம் விசுவாசிப்போம். ஏன்? இதை சொன்னவர் பொய்யுரையாதவர், இதை சொன்னவர் வாக்கு மாறாத தேவன் சொல்லி இருக்கிறபடியினா அந்த ரூத்துக்கு வந்து சேர்ந்த அந்த இடத்தை போல அந்த அப்பத்தின் வீட்டுக்கு நாம் இந்த நாட்களில் வந்திருக்கிறோம். தேவன் இங்கே வைத்து எங்களை அருமையாய் பாதுகாக்கிறார். அங்கே ஒரு பூவாசை வைத்து பாதுகாத்தார் உலக பிரகாரமா. ஆனால் நம்மை இந்த நாளிலே பரம பூவாசாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்து நமக்கும் இந்த காரியங்களை செய்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அவர் நம்மை அந்த பூவாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருந்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், பொறுக்கிக் கொள்வதற்கு நீங்கள் வேறே ஒரு இடமும் போக வேண்டாம், இங்கேயே இருங்கள் என்று நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்வில் சரிவோடு வேறே வயலிலே கால் வைத்து ஏனே தானோ என்பது ஜீவனம் செய்வோம் என்றால் நம்முடைய நிலை பரிதாபமாய் இருக்கு. நமக்கு போதிய வெளிப்பாடு இருக்கிறது, போதிய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலே 2-3 தடவைகள் ஆராதனைகளிலே அருமையான வார்த்தைகள் பேசப்படுகிறது. அப்படி இருந்தும் நான் இன்னொரு காலை வேறு ஒரு நிலத்திலே, அதாவது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், வேறு ஒரு காரியத்திலே நாங்கள் வைப்போமா இருந்தால் நம்மை போல பரிதவிக்கக்கூடிய ஜனம் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அதிலும் இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டவர்கள் நாம் நம்மை குறித்து கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். கர்த்தரை ஆகிய இயேசு சொன்ன ஆலோசனைகளை கேட்க நமக்கு திறந்த காதுகளை அவர் தந்திருக்கிறார். அவரோடு உறவாடும்படி அவரை
சந்திக்கிறதற்கு அந்த ஜெப ஜீவியம் நம்மளே இருக்கிறதா என்று நாம் கொஞ்சம் நம்மை பார்ப்போம். அவர் இந்த தேவன் வந்து என்னோட உறவாடி என்னை அவர் பார்த்து என்னோட பேசி எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை நடத்துறதுக்கு என்னுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? இந்த ஆண்டவரின் பாதுகாப்பு இல்லாதபடி உலகம் என்ற வயலுக்கு நாம் ஒருவேளை கால் வைத்திருக்கிறோமா? அவருடைய இந்த பராமரிப்பு, இந்த பாதுகாப்பு, இவர் என்னை சந்தித்து பேசுகிற இந்த காரியங்கள் எனக்கு தேவையில்லை. இனி எந்த ஒருவரும் என்னை குறித்து சொல்ல தேவையில்லை. விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்கள். புத்தி சொல்லுகிறது எனக்கு தேவையில்லை. என்னை நடத்துகிறவருடைய அவருடைய சத்தம் எனக்கு பிடிக்கவில்லை. என்னை நடத்தும்படியாய் வைத்திருக்கிற மேற்பருடைய பேச்சு எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த பாதுகாப்பை விட்டு, இந்த பாதுகாப்பு, இந்த அடைக்கலத்தை, இந்த பாதுகாப்பை விட்டு, இந்த ஒரு நல்ல வேலையை விட்டு நாம் வெளியே போவோமா இருந்தால் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, இந்த அடைப்பை பிடுங்கி போடுகிறவனை, தானாகவே அந்த அடைப்பை நீக்கி விடுகிறவனை பாம்பு கடிக்கும் என்று வேதத்தில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அப்படி நாம் செய்வோமா இருந்தால், இந்த அடைக்கலத்தை விட்டு நாங்கள் ஓடி போகும்படியாய் முயற்சி பண்ணுவோம் என்றால் நம்மை பாம்பு கடிக்கும் என்று வேதத்திலே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பாம்பு என்கின்ற வேளையிலே அப்படியானால் நாம் சத்துருவுக்கு இரையாகி போகக்கூடிய துர்ப்பாக்கிய நிலை உருவாகலாம். இந்த காரியத்தில் வாலிப தம்பி தங்கச்சியை அருமையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் உங்களை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஹாலிகார்டிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த அவர்கள் நேரடி ஜெபம் ஜெபிக்கிற வேளையிலே குறைந்தது 1-2 தாயாவது ஒவ்வொரு வாரமும் அழுகிறதை நம்முடைய காதுகள் கேட்கிறது. நீங்கள் அநேகர் கேட்டிருப்பீர்கள். சகோதரனே, சகோதரியே, என்னுடைய வாலிப மகன், என்னுடைய வாலிப மகள் ஆரம்ப நாட்களிலே தேவனுக்கு உற்சாகமான ஒரு ஊழியக்கார பிள்ளையாய் இருந்தார்கள். தேவனுடைய சமூகத்தை போகிறதையே வாஞ்சியாய் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படி சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். பார்க்கிறவர்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த கோழிக்காட் அந்த ஜெப நேரங்களை பாருங்கள். பார்க்கிற வேளையிலே அங்கே அழுகிறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாலிப பிள்ளைகள் இதுவரை நாளும் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தாய்மார் அழுகிறார்கள், என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் உற்சாகப்பட்டவர்கள். ஏன் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறார்கள்? வாலிபரை பிசாசு இலகுவாய் பெற்றுக் கொள்ளும்படியாக அநேக ஊடகங்களை இந்த உலகத்தில் அவன் விரித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக ஊடகங்கள், அநேக மீடியாக்கள் இருக்கிறது. டிவி இருக்கிறது, இன்டர்நெட் இருக்கிறது, விளம்பர பலகைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் இதுவரை காலம் இருக்காத அறிவுத்திறன் வாய்ந்தவர்களாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நிமிஷத்துக்கு எத்தனையோ சொற்களை டைப் பண்ணுகிற திறமை வாய்ந்த கரம் அவர்கள் யுத்தத்துக்கு பழக்கப்படாமல் பிசாசனுடைய காரியத்துக்கு பழக்கப்பட்டு போவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற, தேவரீர் யுத்தத்துக்கு என்னுடைய விரலை நீர் பழக்கி வைக்கிறீர் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு வாலிப உலகம் சரக்கி எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்று வாலிபர்களை இரவுகாக விழுத்தும்படியான அநேக ஊடகங்கள், அதாவது மீடியாக்கள் எழுப்பியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி அழகாயிருந்தாலும், அதிலே இருந்து அது ஒரு கவர்ச்சிகரமாக இருந்தாலும், அதிலே இருந்து அநேக நன்மைகள் நமக்கு வருகிறது போல தெரிந்தாலும் நாம் ஏமாந்து போக வேண்டாம். ஏனென்றால் சத்துருவே, சத்துரு தான். பிசாசு தான். அவன் என்ன மினுக்கு வஸ்திரத்தை போட்டு வந்தாலும் பிசாசு, அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணம் அதுதான். எனவே நாம் ஏமாந்து போக வேண்டாம். வாலிப பிள்ளைகள், இந்த நாளிலே உங்களை கொஞ்சம் சீர்திருத்தி பாருங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:10. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆமென். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறபடினால், எனவே வாலிபர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் பெரியவர்கள் நாங்கள் நம்மை சுதாரித்துக் கொள்வோம். நாம் எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய அடைப்புக்குள் தான் இருக்கிறோமா? அந்த வேலியை புடுங்கும்படியான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? நாம் எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம்? நம்முடைய கால் தேவனுடைய அந்த பரம போவாசுடைய வயலுக்குள்ளே மாத்திரம்தான் இருக்கிறதா, இல்லாத இன்னொரு இடத்துக்கு என்னுடைய கால் வைக்கப்பட்டிருக்கிறதா? நான் இந்த தேவனுடைய சத்தியத்திலே தான் நடக்கிறேனா, இல்லது இன்னொரு சத்தியத்துக்குள்ளே அதை நான் கேட்டு 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 போகிறேனா என்பதை நாம் கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள், தேவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லுகிறது. அவன் திருடி விடுகிறான், இரண்டாவது கொன்று விடுகிறான், மூன்றாவது அவன் அப்படி அதை அழித்து விடுகிறவனாய
செயற்படுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு தெரியாமலே நாம் திருடப்பட்டு போய்விடுவோம். ஒரு நாள் திருடப்பட்டு நாங்கள் போவோமா இருந்தால் அவன் நம்மை கொன்று போடுவான். நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே மரணம் ஏற்பட்டுவிடும். பின்புதான் நாங்கள் அழுது குளறி என்ன செய்தும் ஒரு பிரயோசனம் இருக்க முடியாது. நம்மை அழிக்கப்பட்டு போனவர்களாய் காணப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று. ஆமென். நல்லொரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சத்துரு என்னதான் செய்தாலும் நம்மை பராமரிக்கிறதற்கு, நம்மை பாதுகாக்கிறதற்கு, நமக்கு ஜீவன் உண்டாகி அதை பரிபூரணப்படுத்துகிறதற்கு வந்த பரம பூவாசாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் தான் அந்த உயர்ந்த அடைக்கலம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், தேவன் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார். அந்த அனாதியாய் இருக்கிற தேவன் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் சொல்லுகிறதை சொல்லும். மூப்பர் நீங்கள் சொல்லுகிறதை சொல்லுங்கள். ஊழியக்காரர் போதகர் நீங்கள் சொல்லுகிறதை சொல்லுங்கள். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன். ஆலோசனை, பாதுகாப்பு, பராமரிப்பு, அடைக்கலம் ஒன்றும் எனக்கு வேண்டாம், என்னை விட்டால் போதும் என்று ஒரு வாலிபன் வேதத்திலே சொன்னான். தன்னுடைய தகப்பனை பார்த்து சொன்னான், ஓய் உம்முடைய எல்லாம் போதும், நிறுத்தும், இப்பாட்டும், உம்முடைய போதனை வேண்டாம், உம்முடைய காரியம் வேண்டாம், புரியும் பங்கை என்னை அனுப்பிவிடும். இன்றைக்கு அப்படி நாம் நம்முடைய வெளிப்படையை நாங்கள் செய்யாவிட்டாலும் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலே இன்றைக்கு முன்னுக்கு நின்று ஒன்றை சொல்லுகிற ஆலோசனை நமக்கு கசப்பாக தோன்றலாம். அந்த காரியம் அப்படி செய்ய தோன்றுமா இருந்தால் அதுதான் இந்த வாலிபனுடைய வாழ்க்கை நடந்தது. அவன் என்ன செய்தான்? என்னை விட்டுவிடும் என்று சொன்னான். இதை லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் வாசிப்போம், அவனுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. லூக்கா 15:13 பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், உங்களுடைய காரியங்கள் வேண்டாம். போவாஸ், நீர் உம்மோட இரும், எனக்கு ஒரு ஆலோசனையும் சொல்ல வேண்டாம், நான் என்னுடைய வழியிலே தான் போவேன். அழகாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஆங்கிலத்திலே நான் ஆங்கிலம் பேச மாட்டேன், அவர்கள் தமிழை சொல்லு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய சொந்த வழியில். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு போதவர் சொல்லலாம், மூப்பர் சொல்லலாம், அப்பா அம்மா சொல்லலாம், சகோதரர் சொல்லலாம், ஆனா ஐ ஆம் கோயிங் மை ஓன் வே. கவனமாக இருப்போம். நாங்கள் கொஞ்சம் சிந்தித்துக் கொள்வோம். வாசிங்கள் அந்த வசனத்தை சகோதரி. சில நாளைக்கு பின் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே எப்பவா சில நாளைக்கு பின்பு, உடனே இல்லை, உடனே வராது ஒரு நாளும், சில நாளைக்கு பின்பு, உடனே கிடையாது. பின்மார்க்கமாகட்டும், விலகியாகட்டும், அவமதிக்கிறதாகட்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதை நிறுத்துகிறதாகட்டும், ஜெபம் வேதத்தை தியானிக்கிறது, ஜெபத்தை செய்கிறது, தேவனோடு உறவாடுகிறது, சபையாக்கியம் கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் குறையும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். ஒரு சோதரன் அடிமையாச்சு, ஒரு ஃபேன் ஓடிக்கொண்ட ஃபேனை ஆன் பண்ணி விட்டா இங்க ஆன் பண்ண உடனே நிற்காது. லைட் தான் அப்படி நிற்கும், ஆனா ஃபேன் நிற்காது. ஃபேனை சீன் சுத்தி கொண்டே இருக்கும். பார்க்கறதுக்கு தெரியும் ஃபேன் வேலை செய்து, ஆனால் ஒரு கால் நின்று அதுங்க அந்த பவர்ல அது ஓடிக்கொண்டிருந்தது அந்த வேகத்துக்கு. ஆனா ஒரு நாள் நின்று. இன்னொருவர் அழகாக சொன்னார், ஒரு மணிக்கூடு ஓடுகிறது எப்படி என்ன நமக்கு தெரியாது, ஆனா நின்று விட்டா நமக்கு தெரியும். இந்த ஓடுகிறது நாம் பார்க்க முடியாது பெரிய கம்பியும் அந்த சின்ன கம்பிகளை, ஆனா அது அசைந்து கொண்டிருக்கிறது. அது போலதான் விடுகை வருமானது. எனவே நான் இந்த வாலிபனை பார்ப்போம். சில நாளைக்கு பின்பு, உடனே அல்ல, சில நாளைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா அவன் என்ன செய்தான்? நம்ம வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பாருங்கள், தூர தேசத்துக்கு போனவன். அப்படி நாமும் இந்த நாளிலே போவோமா இருந்தால் துன்மார்க்கமான ஒரு ஜீவியா நம்மை பற்றி கொள்ளும் என்று இந்த வேத பகுதி நமக்கு எச்சரிக்கிறது. அங்கே போனவன் துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணும்படியான ஒரு ஆவிக்குள்ளே அவன் தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னை விட்டு கொடுத்து, தன்னை அடிபணிய செய்கிற ஒரு காரியத்திலே அவன் இறங்கி போனதை நாம் பார்க்கிறோம். அடைக்கலத்தை, பாதுகாப்பை, பொறுக்க வேற வயல் போக வேண்டாம் என்ற ஆலோசனை தள்ளினால் அவைகளின் ஜீவனம் துன்மார்க்கமாய் போய்விடும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆவிக்குரிய வறட்சி ஏற்பட்டுவிடும். அருமையானவர்களே, இப்படியான காரியம் நமக்கு இருக்குமானால் அவன் எடுத்துக்கொண்ட அந்த ஓடிப்போன வாலிபன் எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல முடிவு நமக்கு தேவன் எழுதி வச்சிருக்கிறார். நாமும் அதை பார்த்து நாளில் அப்படி எல்லாரும் இல்லை இருக்கிறவர்கள் அப்படி ஒருவேளை என்னுடைய ஏனென்றால் நாம் முகத்தை பார்க்கிறோம். தேவன் எதிராகவாய் பேசுகிறவர் அல்ல. நாம் முகத்தை பார்க்கிறோம். நமக்கு தெரியாது சவரன் ஏராட்டுகளில் இருக்கிற காரியம், அவர் எந்த நிலையிலே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது.
ஆனால் தேவன் இந்த நாளிலே சொல்ல எனக்கு தந்த காரியங்களை என் சிந்தையிலே வைத்த காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே வறட்சி ஏற்படுவிடும். அவன் எடுத்துக்கொண்ட அந்த வாலிபன் எடுத்துக்கொண்ட நல்ல முடிவை இந்த நாளிலே நாங்களும் செய்து தேவனிடத்திலே சேருவோம். நாம் அப்படி சேருவோமா இருந்தால் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. அந்த சகோதரன் எடுக்கிற முடிவை பாருங்கள். 15-17 வசனத்திலே இருந்து 21 வரை வாசிக்கும் போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ஆமென். நான் முந்தி இருந்த அந்த வயலிலே நிறைவான பலன் உண்டே. நான் முந்தி இருந்த அந்த தகப்பனுடைய வீட்டிலே போதுமான ஆகாரம் இருந்ததே. என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்கு அநேக கரங்கள் இருந்ததே. நான் தவறி போகிற நேரம் புத்தி சொல்லும்படியான நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்களே. நல்ல மேய்ப்பரை அந்த இடத்திலே வைத்திருந்தீரே ஆண்டவரே. நாம் அட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வரும். இந்த மனிதன் மனம் திரும்புகிறான். நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாருங்கள், அவன் ஓடி வந்து தன்னுடைய காரியத்தை சொல்லுகிற வேளையிலே அவன் வருகிறான். என்னை நீர் ஒரு வேலைக்காரனை போலாவது வைத்துவிடும். ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே பசி எடுக்கிறது, என்னுடைய ஆத்மாவுக்கு ஆகாரம் இல்லை. இதை இந்த நாளிலே நம்மை விட்டு சூழ்நிலையின் காரணங்களால் போனவர்கள் அழுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஐயோ, நீ நல்ல இடத்திலே இருக்கிறீர்கள், தயவு செய்து என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு விடாதீர்கள். தேவன் அப்படியான ஒரு அருமையான இடத்திலே உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற வயல் நிலம் நல்ல விளைச்சல் உள்ள நிலம். நீங்கள் பொறுக்கிக் கொள்கிறது ஒரு இடமும் போய் விடாதீர்கள். நாங்கள் பெரிய ஒரு தப்பை செய்து விட்டோம் என்று அவர்கள் கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்கக்கூடியிருக்கிறது. அதே போல இந்த சகோதரன் அந்த ஆண்டவரே இப்படியா இருக்கிறதே, தயவு செய்து உங்களுடைய பிள்ளையாய் விட்டாலும் பரவாயில்லை, ஒரு வேலைக்காரனை போல என்னை வைத்துக் கொள்ளும். ஏனென்றால் அங்கே வேலைக்காரனுக்கு தவிடு கூட இல்லையே ஆண்டவரே. நமக்கு கொடுமையான நல்ல மணியான அரிசி இருக்கிறது, ஆனால் அதிலே வருகிற அந்த கழிவு தவிடு கூட இல்லையே என்று அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் வருவோமா இருந்தால், இப்படி நாமும் தேவனிடத்திலே செய்து இந்த நாளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறவர்கள் திரும்புவோமா இருந்தால் 15:22-24 வரை. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. இந்த தோழி வந்தவனை பார்த்து அப்பொழுது தகப்பன் நம்முடைய பரம பிதாவானவர் என்ன செய்வாராம்? அவர் அதை பார்த்து அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு மீதியானவர்களுக்கு பார்த்து சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம்? அப்பொழுது தகப்பன் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. உயர்ந்த வஸ்திரம் தேவனிடத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாம் உயர்ந்ததுதான். தேவனிடத்திலே இருந்து நமக்கு கிடைக்கிறது உயர்ந்ததுதான். ஏனென்றால் அவர் உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலத்திலிருந்து நமக்கு வருகிறது எல்லாம் உயர்ந்ததே. இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். நாமும் நம்முடைய தவறுகளிலிருந்து சரி செய்யும் போது பரமபிதாவும் சந்தோஷப்படுவார். அவர்கள் என்ன செய்தார்களாம்? அப்படியே எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார்களாம். இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரே எப்படி இருக்கிறது? நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை நடத்துவிக்காரருக்கு நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. என்னை அழைத்த உமக்கு கூட நான் ஆண்டவரே மாறுவேடம் போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. சபையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் தான் ஆண்டவரே நான் தூதனை போல என்னை பார்க்கிறேன். என்னுடைய மீதியான நாட்கள் உமக்கு தெரியாதென்று நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் நீ உமக்கு முன்பாக நான் வழியரங்கமாயிருக்கிறேன் என்று இந்த நாளிலே சொல்லுகிற வேளையிலே நம்முடைய ஆண்டவர் சந்தோஷப்படும்படியாய், அவர் சந்தோஷப்படும்படியான ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடும். 1 யோவான் 1:9 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஆண்டவரே நான் அப்படி செய்துவிட்டேன், உம்முடைய
ஆலோசனையை தள்ளிவிட்டேன், உம்முடைய பராமரிப்பை தள்ளிவிட்டேன், உம்முடைய பாதுகாப்புகளே இருந்து நானே ஆண்டவரே நீர் ஒரு உயர்ந்த அடைக்கலமாய் அநாதியான தேவனாய் இருந்த அந்த அடைக்கலத்தை ஆண்டவரே சிறுமைப்பட்ட நேரத்தில் எனக்கு அடைக்கலமாய் இருந்தீரே, நெருக்குண்ட நேரத்தில் எனக்கு அடைக்கலமாய் இருந்தீரே, அதை எல்லாவற்றையும் ஒரு நாள் அனுபவித்த நான் என்ற ஆண்டவரே உம்மை விட்டு நான் போய்விட்டேன் ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் ஆண்டவரே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்முடைய அந்த பாவங்களை அந்த காரியங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாவங்களை மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ள ஒரு நல்ல ஆண்டவர் நமக்குண்டு. அவரே அநாதியாய் என்றென்றும் இருக்கிற அந்த அடைக்கலம், அவரே அந்த உயர்ந்த அடைக்கலம். இக்கட்டிலே நெருக்கத்திலே போயிருந்த எனக்கு அடைக்கலமாயிருந்தவர், சிறுமைப்பட்டு போயிருக்கிறவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறவர், அவருடைய செட்டையின் கீழ் வந்த எனக்கு அவராலே மிகுந்த நிறைவான பலன் உண்டு. ஆமென். அவருக்கு நிறைவான பலன் நமக்கு உண்டு. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அதுதான் சங்கீதம் 46 அந்த சங்கீதக்காரன் சொல்றான், நாம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமாயிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, இந்த நாளே அந்த தேவனை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அந்த தேவனிடத்திலே நாம் மந்திரங்களுக்கு அவர் அருமையான ஒரு உயர்ந்த அடைக்கலமாயிருந்திருக்கிறார். அவர் அநாதியா இருந்த தேவன் அடைக்கலமாயிருந்திருக்கிறார், இருந்து கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் இருப்பார், இனிமேலும் இருப்பார். நம்முடைய காரியங்களை நாங்கள் சரி செய்வோம், நம்முடைய சறுக்கல்களை தேவனிடத்திலே சொல்லுவோம், நாம் தேவனிடத்திலே இன்னும் கட்டி சேருவோம். அப்படி அல்ல, நான் எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் தேவரே அது உம்முடைய கிருபை என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த நாளிலே தேவன் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையாய் நாங்கள் எழுந்து நிற்போம்.